நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இந்த மாதிரி சாங் போட்டு என்ஜாய் பண்ணோமா? அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சிடி தேவைப்படும். அது எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5x5ல பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பரை வந்து ஃபுல்லாக போட்டுப்போம். க்ரீப்பரை வந்து ஃபுல்லாக போட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஸ்கெலிட்டன் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்படி ஒரு இது போட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ள ஸ்கெலிட்டன் வச்சுட்டு இங்கே வந்து பற்ற வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டிஎன்டி வைக்கணும். ஸோ டிஎன்டி வைக்கிறதுக்காக இங்கே வந்து இது பண்ணுறோம். இந்த ஒரு பிளாக் ஓகே, இன்னொரு பிளாக் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இன்னொரு பிளாக் வச்சாச்சு. இங்கே வந்து டிஎன்டி வச்சுட்டு இப்போ வந்து இருங்க, கிரியேட்டிவ்ல இருக்குது, சர்வைவலில் மாற்றிக்கிறேன். ஓகே, சர்வைவலில் மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், மறுப்பாங்க அழிஞ்சிச்சா? ஓகே, நீங்கள் போய் மறுபடியும் பற்ற வச்சுனா அந்த ஸ்கெலிட்டன் வந்து இப்போ எம்எல் அடிக்கும். அதை வந்து கரெக்டான டிஎன்டியில் போகிற மாதிரி வைக்கணும். அவள் தான் இப்போ வந்து கீழே வந்து அந்த டிஎன்டி வச்சிட்டோன்னே உள்ளவே பார்த்தீங்களா எவ்வளோ சிடி இருக்குது. அவள் தான் ஈஸியாக வந்து நம்ம சிடியை ஏற்றாச்சு.